Welcome to Enlighten class. இந்த வீடியோல நாம I have அப்படின்ற ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நாம டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸ் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் have எங்கெங்க யூஸ் பண்ணுவோம்னு பார்ப்போம். have வந்து present verb-ஆ வரும். அதுக்கு இருக்கு அப்படின்ற அர்த்தம் இருக்கு. have main verb-ஆ வரையில இருக்கு அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். I have a new mobile. I have a new mobile. இந்த சென்டென்ஸ் ஒரு present tense சென்டென்ஸ். என்கிட்ட ஒரு நியூ மொபைல் இருக்கு அப்படின்றது இதனுடைய அர்த்தம். இந்த இடத்துல have main verb-ஆ இருக்கு. இருக்கு அப்படின்றது அதனுடைய அர்த்தமா இருக்கு. நெக்ஸ்ட் present perfect tense யூஸ் பண்ணி பேசையில have வரும். அப்ப have கூட V3 form of the verb. அதாவது past participle-ஓட verb வரும். இந்த சென்டென்ஸ்ல have வந்து helping verb-ஆ இருக்கும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். I have completed my project. I have completed my project. இந்த சென்டென்ஸ்ல have ஒரு helping verb-ஆ இருக்கு. அது பக்கத்துல V3 form of the verb completed வந்திருக்கு. இது ஒரு present perfect tense sentence. present perfect tenseல எப்ப verb யூஸ் பண்ணுவோம்னா ஒரு action pastல தொடங்கி அது presentல continue ஆகுது அப்படின்னா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல தொடங்கி அது ரீசெண்டா தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு present perfect tense sentence. நெக்ஸ்ட் have to ஓட சேர்ந்து preposition to ஓட சேர்ந்து have to அப்படின்னு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல have toன்றது ஒரு செமி மாடல் verb. ஸோ செமி மாடல் verb-ஆ அது வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். I have to go there. I have to go there. இந்த சென்டென்ஸ்ல have toன்றது செமி மாடல் verb. இதனுடைய அர்த்தம் நான் அங்க போகணும். அதே மாதிரி நான் இப்போ இதை செய்யணும், நான் எழுதணும் இப்போ, அந்த மாதிரி நம்ம பேசையில have to யூஸ் பண்ணுவோம். இது ஒரு செமி மாடல் verb. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் எதையும் கேட்கல. I have heard nothing. I have heard nothing. இங்கே have heard present perfect tense. have plus heard வந்து V3 ஃபார்ம்ல, அதாவது past participle-ல வந்திருக்கு. நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. I have nothing to say. I have nothing to say. இந்த இடத்துல have வந்து present tense-ல வந்திருக்கு. அதாவது இருக்கு அப்படின்னு அர்த்தம் தரக்கூடிய ஒரு மெயின் verb-ஆ இருக்கு. புதுசா நான் எதையும் பார்க்கல. I have seen nothing strange. I have seen nothing strange. இது ஒரு present perfect tense. have plus V3. seenற verb வந்து past participle-ஆ V3-ஆ இருக்கு. நான் உன்னை பார்த்தேன். I have seen you. I have seen you. இது ஒரு present perfect tense. have plus seen V3 form of the verb-ல இருக்கு. நான் வீட்டுக்கு போகணும். I have to go home. I have to go home. இங்கே have to அப்படின்ற செமி மாடல் verb வந்திருக்கு. எனக்கு அவளை ரொம்ப நாளா தெரியும். I have known her a long time. I have known her a long time. இங்கே have plus known V3 form of the verb known அப்படின்றது know-ஓட past participle. இது ஒரு present perfect tense sentence. பதில் சொல்ல எனக்கு உரிமை இருக்கு. I have the right to reply. I have the right to reply. இங்கே haveன்றது present tenseல இருக்கு அப்படின்ற அர்த்தம் தரக்கூடியதா வந்திருக்கு. நான் இதை முன்னாடியே சொல்லிட்டேன். I have already told this. I have already told this. Or I have said earlier. I have said earlier. இந்த two sentences-மே வந்து present perfect tense-ல have plus told V3 form of the verb tell-ஓடையது. second sentence-ல have plus set say-ஓட past participle set. So இது present perfect tense-ல வந்திருக்கு. எனக்கு எந்த அனுபவமும் இல்லை. I have no experience. I have no experience. இங்கே have அப்படின்றது present tense-ல வந்திருக்கு. இது ஒரு மெயின் verb. நான் உங்களிடம் எதுவும் சொல்லவில்லை. I have told you nothing. I have told you nothing. இது ஒரு present perfect tense. haveன்றது இங்கே helping verb plus told அப்படின்றது past participle form of the verb tell. இது ஒரு present perfect sentence. நான் ஒரு நல்ல செய்தியை கேட்டேன். I have heard the great news.
I have heard the great news. இது ஒரு present perfect tenseல உள்ள ஒரு sentence. Have plus heard. Heardன்றது V3 form of the verb. Hear. Haveன்றது helping verb. இது ஒரு present perfect tenseல இருக்கிற sentence. நான் இங்கிருந்து நடக்கணும். I have to walk from here. I have to walk from here. இங்கே have to அப்படின்ற செமி மாடல் வந்திருக்க ஒரு சென்டென்ஸ். என்கிட்ட ஒன்று இருக்கு. I have one. I have one. இந்த சென்டென்ஸில் have அப்படின்றது இருக்கு அப்படின்னு அர்த்தம் தரக்கூடிய ஒரு ப்ரெசன்ட் verb. அது ஒரு மெயின் verb. எனக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது. I have a chance of winning. I have a chance of winning. இங்கே have அப்படின்றது இருக்கு அப்படின்னு அர்த்தம் தரக்கூடிய ஒரு மெயின் verb. இந்த சென்டென்ஸ் ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் வந்திருக்கு. நான் அவர்களுக்கு பெயரிட்டேன். I have named them. I have named them. இது ஒரு present perfect tenseல வந்திருக்க ஒரு sentence. Have named. Haveன்றது helping verb. Named வந்து V3 form of the verb name. எனக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. I have a very good option. I have a very good option. இங்கே have அப்படின்றது மெயின் verb-ஆ இருக்கு அப்படின்னு அர்த்தம் தரக்கூடிய ஒரு மெயின் verb-ஆ வந்திருக்கு. இந்த sentence ஒரு present tense sentence. நான் இதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். I have been very clear in this. I have been very clear in this. இந்த sentence ஒரு present perfect tenseல வந்திருக்க ஒரு sentence. Have plus been. Haveன்றது helping verb. Been வந்து V3 form of the verb be. நான் முன்பே பார்த்தேன். I have seen earlier. I have seen earlier. இந்த sentence ஒரு present perfect tenseல வந்திருக்க ஒரு sentence. Have plus seen. Have helping verb. Seenன்றது V3 form of the verb see. நான் எல்லா தகவல்களையும் உனக்கு கொடுத்தேன். I have given you all the information. I have given you all the information. இந்த sentence ஒரு present perfect tenseல வந்திருக்க sentence. Have plus given. Haveன்றது helping verb. Given அப்படின்றது V3 form of the verb give. இந்த விஷயத்தில் எனக்கு சில தயக்கங்கள் உள்ளன. I have some qualms on the matter. I have some qualms on the matter. இங்கே have அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெயின் verb. இது ஒரு present tense sentence. இந்த சென்டென்ஸில் வந்திருக்க qualms அப்படின்றது தயக்கங்கள் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். எனக்கு 3 நிமிடங்கள் உள்ளன. I have 3 minutes. I have 3 minutes. இந்த சென்டென்ஸில் வந்திருக்க have இருக்கு அப்படின்னு அர்த்தம் தரக்கூடிய ஒரு மெயின் verb. இந்த சென்டென்ஸ் present tenseல இருக்கு. நான் இதை செஞ்சேன். I have done this. I have done this. இந்த சென்டென்ஸில் have plus V3. அதாவது do ஓட past participle form done இருக்கு. இது ஒரு present perfect tense sentence. I hope this helps you and thanks for watching.